ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு ஆடி மாதம் தனுசு ராசிக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம். ஆடி மாதம் என்று சொல்கிற போது ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் தமிழுக்கு ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை எல்லாம் கொண்டு வர போகிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 3ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார், அற்புதமான நல்ல அமைப்பு. 4ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்தில் சனி அமர்வது தவறாக இருந்தாலும் 4ஆம் இடத்துல குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார், சுபத்துவமாக அமர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ராசிக்கு 2ஆம் அதிபதி தனாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார், ஒரு தவறும் இல்லை. 6ஆம் இடத்துல முதல்ல ஒரு 15 நாட்கள் ஆடி மாதத்தின் முற்பகுதியில் 6ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்து ராசியே பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ராசிநாதனாகவும் இருக்கிறார். 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் சென்று 7ஆம் இடத்தில் அமர்ந்து விடுவார். ராசி 2 மாபெரும் சுவர்களின் பார்வைக்குள் வருகிறது. 8ஆம் இடத்துல பாக்கியாதிபதி சூரியன் மறைந்திருந்தாலும் புதனோடு சேர்ந்து சுபத்துவமாகத்தான் இருக்கிறார். இது போன்ற அமைப்புகள் எல்லாம் என்ன பலன்களை தனுசு ராசிக்கு கொண்டு வரும் என்று சொல்லி பார்க்கலாம். ராசி 2 மாபெரும் சுவர்களின் பார்வைக்குள் இருக்கிறது. கடவுளின் கருணை, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல், இந்த பிரபஞ்ச பேராற்றல், கடவுளின் கருணை, இஷ்ட தெய்வத்தின் கருணை, குலதெய்வ ஆசீர்வாதம் எல்லாமே ஒரு சேர கிடைக்கிற காலம், அற்புதமான காலம். இழந்த பெயர், புகழ், பட்டம், பதவி எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலம். அட இவரா இப்படி என்று எல்லோரும் வியந்து பார்க்கின்ற அளவிற்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படுகிற காலம். உங்களுடைய சகோதரர்கள் உங்களை புறக்கணித்திருந்தால் இப்போது உங்களுடைய அருமை பெருமைகளை புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய நண்பர்கள் உங்களை புறக்கணித்திருந்தால் உண்மையில் உங்களை நினைத்து பெருமைப்படுவார்கள். உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய திறமை அபரிவிதமாக செயல்படும், வெளிப்படும், எல்லோராலும் அங்கீகரிக்கப்படுவீர்கள். உங்களுடைய பெயர், புகழ், பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரம், அங்கீகாரம் எல்லாம் வெளிவட்டாரத்துக்கு விரிவடைந்து செல்லக்கூடிய புகழ், பெயர், கீர்த்தி உருவாகக்கூடிய அற்புதமான காலம். பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். அதாவது நீங்கள் பெரிய மனிதர்களை சந்திக்க வேண்டும் என்று காத்திருந்த காலம் போய் உங்களை தேடி பெரிய மனிதர்கள் வந்து சந்திக்கக்கூடிய காலம். ராசி 2 மாபெரும் சுவர்களின் பார்வையில் இருக்கிறது. பெயர், புகழ், உங்களுடைய புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, அதிர்ஷ்ட வாய்ப்புகள், இறைவனின் கருணை எல்லாம் ஒரு சேர கிடைக்கிற காலம். இந்த காலத்தை தனுசு ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு வளர வேண்டும், மலர வேண்டும், உயர வேண்டும் வாழ்வில். 3ஆம் இடம் ராகுவின் இருப்பால் அற்புதமாக இருக்கிறது. 3, 6, 10, 11 சொல்லப்படக்கூடிய உபய ஸ்தானங்கள்ல ராகு இருக்கலாம், வரலாம். ராகு இங்கே குருவின் பார்வையில் வேறு இருக்கிறார். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது தைரியம், வீரியம், பராக்கிரமம், உண்கலம், இசை, எழுத்து, கவிதை, பாட்டு, இது போன்ற நுண்கலைகள். அது மட்டுமில்ல, உங்களுடைய முயற்சி ஸ்தானம், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள், இசை, இது போன்ற அமைப்புகள் எல்லாம் வரும். அதே நேரத்துல புதிய அறிமுகங்கள் 3ஆம் இடம், சிறுதூர பயணங்கள் 3ஆம் இடம். அதாவது 3ஆம் இடம் ராகுவின் இருப்பால் சுபத்துவமாக வலுவடைந்திருக்கிற போது, குருவின் பார்வையால் சுபத்துவமாக வலுவடைந்திருக்கிற போது, 3ஆம் இடம் நல்லபடியாக வலுவடைந்திருக்கிற போது, சுபத்துவமாக வலுவடைந்திருக்கிற போது புதிய அறிமுகங்கள் ஏற்பட்டு அதன் மூலம் நன்மைகளும் வெற்றிகளும் லாபங்களும் கிடைக்கும். அதாவது வேற்று இன மத மொழி பேசுபவர்களால புதிய அறிமுகங்கள் ஏற்பட்டு அந்த அறிமுகங்களால நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம். நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். இளைய சகோதரர்களால நன்மைகள் ஏற்படும். இசை, எழுத்து, கவிதை, இது போன்ற அமைப்புகள்ல உங்களுக்கு ஆர்வம் பிறக்கும். அதாவது 3ஆம் இடம் வலுவடைகிற போது உங்களுடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி தரும். அது மட்டும் இல்ல, காதல் கைகூடும். 3ஆம் இடம் இயல்பாக வலுவடைகிற போது காதல் கைகூடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. காதல், திருமணம் நோக்கி நகர்வதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பார்வை ஏற்பட்டிருக்கிறது, அதீத சுபத்துவமாக இருக்கிறது. அது மட்டுமில்ல, சுக்கிரன், குரு இருவருமே சேர்ந்து ராசியை பார்க்கிறார்கள். நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால ஆவணி மாதம் நிறைய தனுசு ராசிக்காரர்கள் திருமண பந்தத்தில் சேரப்போகிறீர்கள். அதற்கான ஆரம்பங்கள், அடிப்படைகள், உங்களுடைய வாழ்க்கை துணை யார் என்பது ஆடி மாதம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும். உண்மையில உங்களுடைய காட்டில் அடைமலை கொண்டாடுங்கள். அது மட்டும் இல்ல,
4ஆம் இடத்துல சனி நிற்கிறாரு என்று சொல்லி, அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்துல சனி நிற்கிறாரு என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். என்ன இருந்தாலும் வேறு ராசிகளுக்கு, குறிப்பாக விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி செய்த தவறுகளை, 4ஆம் இடத்துல சனி அமர்ந்து அவருக்கு செய்த கெடுதல்களை, விருச்சிக ராசிக்காரர்கள் செய்த கெடுதல்களை 4ஆம் இடத்துல குருவின் வீட்டில் இருக்கிற சனி தனுசு ராசிக்காரர்கள் செய்ய மாட்டார். குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, அவர் தனாதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி, ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர். கெடுதல் செய்வதற்கு அவருக்கு ரைட்ஸ் இல்லை. என்ன இருந்தாலும் குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருப்பதால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைகளை தருவார். அதாவது அவர் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால, 4ஆம் இடத்தில் இருப்பதனால சற்று வேலை பளு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தை கவனிக்காமல் வேலை 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 என்று ஓடிக்கொண்டே இருக்காதீர்கள். உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்து கொண்டு வேலை செய்யுங்கள். இந்த ஒரு விஷயத்துலதான் சனி சற்று கை வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டிருந்தால் நிச்சயமாக 4ஆம் இடத்து சனி உங்களுக்கு நன்மைகளையே கொண்டு வருவார். கவலைப்பட தேவையில்லை. 6ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்குகள் இது போன்ற அமைப்புகள் அப்படியே விலகிவிடும். அது மட்டும் இல்லை, நாட்பட்ட நோய்களில், மாற்ற முடியாத நோய்களில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மருத்துவர், நல்ல மருத்துவ தீர்வு கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு எல்லாமே அப்படியே விலகிவிடும். இதில் நீங்கள் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. அதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் புதிய கடன்களை, சுப கடன்களை நல்லபடியாக வாங்குவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கடன், நோய், எதிரி, ருணம், ரோகம், சத்துரு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே அப்படியே விலகுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் ஆடி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, 7ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்து நல்லபடியாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிற, நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கும், கடவுளின் கருணை காட்டாற்று வெள்ளம் போல், மடை திறந்த வெள்ளம் போல் ஆடி மாதம் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பாயும். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் குலதெய்வத்தை சென்று வணங்க வேண்டும், இஷ்ட தெய்வத்தை சென்று வணங்க வேண்டும். வெறுமனே ஒரு இடத்தில் அமர்ந்து தியானம் செய்தால் கூட பலன்கள் கைமேல் கிடைக்கும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். பாக்கியாதிபதி குறிப்பாக சூரியன் 8ஆம் இடத்தில் மறைந்திருப்பதால தந்தை பற்றிய கவலைகள் இருக்கும். அதாவது தந்தைக்கும் உங்களுக்கும் இடையில கருத்து முரண்பாடு வராதது போல் பார்த்து கொள்ளுங்கள். தந்தை சம்பந்தப்பட்ட சொத்துகள், பூர்வீக சொத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது வில்லங்கங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது விஷயமாக ஆடி மாதம் நீங்கள் கோர்ட்டு கேஸ்ன்னு போகக்கூடாது. உங்கள் பக்கம் தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்கிறது. என்ன இருந்தாலும் அங்கே சூரியன் 8ஆம் இடத்தில் மறைந்தாலும் புதனோடு சேர்ந்து சுபத்துவமாகத்தான் இருக்கிறார். ஆனாலும் அவர் 8இல் மறைந்திருக்கிறார். அதனால தந்தை வழி உறவுகள், தந்தை வழி சொந்த பந்தங்கள், தந்தை அமைப்புகள், தந்தையால் ஏற்பட்ட சொத்துகள், இது போன்ற அமைப்புகள்ல சற்று விழிப்புணர்வோடு இருந்தால் போதும். ஆடி மாதம் உங்களுக்குரிய மாதம். தனுசு ராசிக்காரர்களை, அதாவது 2 மாபெரும் சுபர்கள் வலுத்து ராசியை பார்க்கிற போது நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மட்டும் சற்று விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்க வேண்டும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். பெயர் புகழ் அங்கீகாரம் நல்லபடியாக இருக்கும். சகோதர ஒற்றுமை இருக்கும். கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்குகள் அப்படியே நீங்கிவிடும். வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம் இது போன்ற அமைப்புகளால் நல்ல வருமானம் இருக்கும். கணவன், மனைவி, நண்பர்கள், காதலன், காதலி, அதாவது குடும்ப உறவு, எதிர்பாலினத்தவர்கள், கணவன், மனைவி, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் காதலன், காதலி, நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், இது போன்ற எல்லா வெளிவட்டார பழக்க வழக்கம், உங்கள் வாழ்வில் தொடர்புக்குள் வருகிற எல்லோரோடும் நீங்கள் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் பரஸ்பரம் புரிதலோடும் இருக்கக்கூடிய அற்புதமான காலம். 7ஆம் இடம் அதீத சுபத்துவத்தோடு இருக்கிறது. குறிப்பாக கணவன் மனைவி அன்பாக ஒற்றுமையாக மறுபடியும் இளமைக்கால நினைவுகளோடு காதலிக்கக்கூடிய காலம் ஆடி மாதம். 7ஆம் இடம் அதீதமாக சுபத்துவம் அடைந்திருக்கிறது. குடும்ப வாழ்க்கை இனிக்கும். அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் அற்புதமாக இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மறந்து விடாமல் ஒரு தடவை குலதெய்வத்தை சென்று வணங்கி விட்டு வாருங்கள். நன்மைகள் இன்னும் அதீதமாக நிறைவாக நடக்கும். 2025ஆம் ஆண்டு ஆடி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே நல்ல மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.